LinkedIn பொறுத்த வரைக்கும் அவங்க நம்ம ப்ரொஃபைலை பார்க்குறது வேறுங்க, நாம் அவங்கள காண்டாக்ட் பண்ணுறது வேறுங்க. இது ஒரு ஷார்ட் கட்டுங்க. நாம் எப்படி ஹெச்ஆர்லாம் காண்டாக்ட் பண்ணி அவங்கள கனெக்ட் பண்ணி அது மூலமாக ஜாப் அட்டாக் பண்ணுறது இப்போ பார்க்கலாங்க. இது ட்ரிக் நம்பர் 3. இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா வந்து 3 வகையான குரூப்ஸை ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஹெச்ஆர் குரூப்ஸுங்க, ஹைரிங் மேனேஜருங்க, இது இல்லாமல் வந்து ஜோஹோன்னு ஒரு கம்பெனி இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த கம்பெனியை டார்கெட் பண்ணிங்கன்னா அங்கே இருக்கிற ஹெச்ஆர் மேனேஜர் அவங்கள டார்கெட் பண்ணி அவங்களுக்கு கனெக்ஷனை கொடுத்துருங்க. ஒரு பக்கம் LinkedIn பில்ட் பண்ணாலும் முக்கியமானது நம்ம ரெஸ்யூமும் கவர் லெட்டர் தாங்க. இந்த ரெஸ்யூம் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது, இந்த கவர் லெட்டர் எப்படி ரெடி பண்ணுறது பார்க்கலாம். என்னதான் LinkedIn பற்றி ஜாப் பற்றிலாம் பேசினாலுமே கண்டென்ட் தாங்க முக்கியம். அந்த கண்டென்ட் என்ன, உங்களோட ரெஸ்யூமும் கவர் லெட்டர் தாங்க. ரொம்ப முக்கியமான விஷயம்னா உங்களோட ரெஸ்யூம் வந்து ATS ஃப்ரெண்ட்லி ரெஸ்யூமாக இருக்கான்னு பாருங்கள். டேபிள்ஸ், ஃபேன்சி டிசைன் இதெல்லாம் அவாய்ட் பண்ண பாருங்கள். ஆப்டிமைஸ் LinkedIn ப்ரொஃபைல் கிடச்சிச்சு, ஆனால் வந்து யாருமே பார்க்க மாட்டாங்களே. அப்போ ரேங்கிங் பண்ணணுங்க. எப்படி வந்து LinkedIn ப்ரொஃபைலை வந்து ரேங்கிங் பண்ணி சர்ச்சில் டாப்பாக கொண்டு வந்து நிறைய பேரை பார்க்க வைக்கிறது எப்படி? நம்மளோட LinkedIn ப்ரொஃபைலை ரேங்க் பண்ணிடலாமா? ஸோ LinkedIn ப்ரொஃபைலை வந்து நம்ம ரேங்க் பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன பண்ணால் வந்து முதல்ல ஸ்கில் செக்ஷனை எடுங்க. நான் உங்களோட வெங்கட்டுங்க. வேர்ல்டில் வந்து 250 எக்ஸ்பர்ட்ஸில் நானும் ஒருத்தங்க மைக்ரோசாஃப்டோட ஓனர் கிட்ட இருந்து அவார்டு வாங்கியிருக்கேன். இது இல்லாமல் வந்து நான் ஒரு மைக்ரோசாஃப்ட் சர்டிஃபைட், அமேசான் சர்டிஃபைட், ஆரக்கிள் சர்டிஃபைட், இன்டெல் சர்டிஃபைட், நாஸ்காம் சர்டிஃபைட், IBM சர்டிஃபைட், இன்டர்நேஷனல் ரெகக்னைஸ் எக்ஸ்பர்ட்டுங்க. HCL டெக்னாலஜியோட சப்ஜெக்ட் மேட்டர் எக்ஸ்பர்ட், சீக்வென்ட் நாலேஜ் சாம்பியனுங்க அண்ட் சர்வீஸ் டெலிவரி எக்ஸலன்ஸ் மேனேஜர் அவார்டு வாங்கினவங்க. ஐடிக்குள்ள போனவங்களா, கெரியர் கேப் இருக்குது, இல்லை நான் ஐடியில் இருக்கீங்கன்னா வந்து எல்லா சென்டருமே பார்த்தீங்கன்னா வந்து வேலை வாங்கி தருவோம், காசு கொடுங்க, இல்லை வேலைக்கு போன பின்னாடி காசு கொடுங்கன்னு சொல்லுவாங்க. கம்பெனியை ஏமாற்றி வேலை வாங்கி தருவேன்னு சொன்னா வந்து கம்பெனியெல்லாம் ஏமாற்ற முடியாதுங்க. அது உன்னை ஏமாற்றி காசு பறிக்கிறதுக்காக தான் அந்த மாதிரி பண்ணுவாங்க. அவங்களுக்கு தெரியும் அப்படி ஏமாற்றி போனால் 2-3 மாதம் ஒன்று துரத்தி விட்டுருவாங்கன்ட்டு. தயவு செஞ்சு நேர்மையாக வேலைக்கு போகணும்னு நினைங்க. ஸ்கில்லை உண்மையாகவே டெவலப் பண்ணி விடுறவன் கம்பெனி ஏமாற்றி உங்களுக்கு எங்க வேலை வாங்கி தரணும்? நேர்மையாக போங்க. உங்களுக்கு எந்த கைடன்ஸ்னா நீங்கள் என்னை கான்டாக்ட் பண்ணலாங்க. நீங்கள் ஐடி ஃபீல்டுக்கு நுழையணும், டெக்னிக்கலாக லேர்ன் பண்ணிக்கணும், கெரியர் அட்வைஸ் வேணும் அப்படின்னா வந்து நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஜாப் தேடிங்கன்னா செம்ம ஷார்ட்கட் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். அதுதான் நம்மளுடைய LinkedIn ப்ரொஃபைலுங்க. ஜாப் தேடுறது 2 மேஜரான போர்ட்ஃபோலியோ யூஸ் பண்ணுவோம். ஒன்று நௌக்கரி, இன்னொன்று LinkedInங்க. இந்த LinkedInல பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் டைரெக்டாக வந்து ஹெச்ஆர்ஏ காண்டாக்ட் பண்ணி அது மூலமாக ஈஸியாக வேலையை வாங்கலாம். இன்றைக்கி நான் வந்து ஆல்மோஸ்ட் 7 டிஃப்ரெண்ட் ஸ்ட்ராட்டஜி நான் சொல்ல போகிறேங்க. அந்த 7 ஸ்ட்ராட்டஜி மூலமாக ஈஸியாக ஜாபை 1 மந்த்தில் நீங்கள் அடிய முடியுங்க. வாங்க அந்த ஸ்ட்ராட்டஜிக்குள்ள போகலாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி வந்து நம்ம கம்பெனியில் கோர்சஸ்லாம் படித்து பிளேஸ் ஆன ஸ்டூடெண்ட்ஸ் தான் நீங்கள் பார்த்துட்டீங்க. இதே மாதிரி நீங்களும் ஐடிக்குள்ளே நுழையன்னு ஆசைப்படுறீங்களா? இந்த கோர்சஸ் எல்லாமே நான் கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கேங்க. லைவாங்க. உங்களுக்கு என்ன கைடன்ஸாக நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாங்க. என்னுடைய காண்டாக்ட் நம்பர், இன்ஸ்டா அக்கௌண்ட்டுங்க அண்ட் மொபைல் நம்பர் கொடுத்துட்டு காண்டாக்ட் பண்ணலாங்க. ஒரு LinkedIn ப்ரொஃபைல் இருக்குது, அது இந்த மாதிரி இருக்கிறதா, இந்த மாதிரி மாத்திரதான் வந்து நம்மளோட ஆப்டிமைசேஷன் ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லுவாங்க. என்னெல்லாம் கீ பாயிண்ட்ஸை யூஸ் பண்ணி அதை ஸ்ட்ராட்டஜியை ஃப்ரேம் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ ஆப்டிமைசேஷன் ஸ்ட்ராட்டஜியில் வந்து ஃபர்ஸ்ட் பார்க்குறது வந்து ஹெட்லைனுங்க. ஹெட்லைனை பொறுத்த வரைக்கும் வந்து உங்களோட ரோலு கூட வந்து உங்களோட ஸ்கில்ஸு, உங்களோட அவுட்கம்னு இது 3த்தையும் சேர்த்து வந்து எக்ஸாம்பிள் நான் கொடுத்துருக்கேன் பாருங்களேன். இந்த மாதிரி நீங்கள் போட்டிங்கன்னா வந்து ஈஸியாக வந்து உங்கள் ஹெட்லைன் வந்து ஹைலைட் ஆகுங்க. 2வது செக்ஷனில் வந்து நீங்கள் யார், ஹூ யூ ஆர். 2வது உங்களோட டாப் ஸ்கில்ஸுங்க, உங்களோட ரியல் அச்சீவ்மெண்ட், உங்களோட கெரியர் கோல்னு எல்லாத்தையுமே தெளிவாக போடுங்க. 3வது வந்து உங்களோட கீவேர்ட்ஸ் தாங்க முக்கியம். ரெக்ரூட்டர்ஸ் என்னெல்லாம் சர்ச் பண்ணுவான்னு கண்டுபிடிங்க. ஜாவா, ஸ்ப்ரிங் பூட்டு, ரெஸ்ட் API, கிட் இந்த மாதிரி தான் தேடுவாங்க. ஒரு டெவலப்பருக்கு டேட்டா அனலிஸ்ட் இருந்தால் SQL, எக்ஸல், பவர் BI, பைத்தான் அந்த மாதிரி தேடுவாங்க. அந்த கீவேர்டை கரெக்டாக நீங்கள் போட்டிங்கன்னா ஈஸியாக அடிச்சிடலாங்க. அண்ட் 4வது பார்த்தீங்கன்னா வந்து உங்களோட ப்ரொஃபைல் ஃபோட்டோ தாங்க. அழகான கிளியராக பிரைட்டாக ஸ்மைலிங்கான ஒரு ஃபோட்டோங்க. ஒரு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ மாதிரி இல்லாமல் கொஞ்சம் ப்ரொஃபஷனலாக நல்லா இருக்குமா ஒரு ஃபோட்டோவை போடுங்க. அண்ட் ஃபைனலாக வந்து பேனருங்க. சிம்பிளாக ஒரு டெக்ஸ்ட் பேனர், ஓப்பன் டு ஆப்பர்ச்சுனிட்டி, ரெடி டு ஜாயின் இமீடியட்லி அந்த மாதிரி. இல்லை உங்கள் ப்ரொஃபைலுக்கு தகுந்த மாதிரி ஒரு பேனர் நீங்கள் போட்டிங்கன்னா ஈஸியாக வந்து உங்களுக்கு உங்களோட ப்ரொஃபைல் வந்து ஆப்டிமைஸ் ஆகிடும். ஆப்டிமைஸ் LinkedIn ப்ரொஃபைல் கிடச்சிச்சு, ஆனால் வந்து யாருமே பார்க்க மாட்டாங்களே. அப்போ ரேங்கிங் பண்ணணுங்க. எப்படி வந்து LinkedIn ப்ரொஃபைலை வந்து ரேங்கிங் பண்ணி சர்ச்சில் டாப்பாக கொண்டு வந்து நிறைய பேரை பார்க்க வைக்கிறது எப்படி? நம்மளோட LinkedIn ப்ரொஃபைலை ரேங்க் பண்ணிடலாமா? ஸோ LinkedIn ப்ரொஃபைலை வந்து நம்ம ரேங்க் பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன பண்ணால் வந்து முதல்ல ஸ்கில் செக்ஷனை எடுங்க. அதில் குறைஞ்சபட்சம் 25 ஸ்கில்ஸை வந்து ஆட் பண்ணுங்கள். LinkedIn அல்காரிதம் என்ன பண்ணால் வந்து நிறைய ஸ்கில் இருந்துச்சுன்னா வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய ப்ரொஃபைலை வந்து மேலே தூக்கிட்டு வருங்க. 2வது என்டாஸ்மெண்ட்டுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸுங்க, ரிலேட்டிவ்ஸுங்க,
தெரிஞ்சவங்க உங்களுடைய மேனேஜர் யாராவது நல்ல ஸ்கில்லாக இருக்கிற பீப்புள் கிட்ட என்டாஸ்மெண்ட் வாங்குங்க. அந்த மாதிரி என்டாஸ்மெண்ட் வாங்கும்போது அதுவுமே உங்களுக்கு ஆடட் அட்வான்டேஜாக இருக்கும். அதோட பார்த்தீங்கன்னா வந்து எல்லா செக்ஷனுமே 100% கம்ப்ளீட் ஆகிடுச்சுன்னு செக் பண்ணிக்கங்க. அண்ட் நாலாவது பார்த்தீங்கன்னா வந்து உங்கள் ப்ரொஃபைலை வந்து உங்களுடைய ஜாப் டிஸ்கிரிப்ஷனை மேட்ச் பண்ணுற மாதிரி ஒரு ஜாப் இருக்குன்னா அதில் என்னெல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கோ அது எல்லாமே உங்கள் ப்ரொஃபைலில் வந்து கீவேர்டை லோட் பண்ணுங்க. ஸோ தட் உங்களுக்கு ஈஸியாக சர்ச்சில் வந்துருங்க. ஃபைனலாக வந்து உங்களோட ப்ரொஃபைலை வந்து செட் பண்ணுங்கள் ஓப்பன் டு ஒர்க் அப்படின்ற மாதிரி. இதை மாதிரி செட் பண்ணிட்டீங்கன்னா வந்து ஆட்டோமேட்டிக் ஹெச்ஆருக்கு நீங்கள் கண்ணில் பட ஆரம்பிச்சிடுவீங்க. லிங்க்டினை பொறுத்த வரைக்கும் அவங்க நம்ம ப்ரொஃபைலை பார்க்குறது வேறுங்க, நாம் அவங்கள காண்டாக்ட் பண்ணுறது வேறுங்க. இது ஒரு ஷார்ட் கட்டுங்க. நாம் எப்படி ஹெச்ஆர்லாம் காண்டாக்ட் பண்ணி அவங்கள கனெக்ட் பண்ணி அது மூலமாக ஜாப் அட்டாக் பண்ணுறது இப்போ பார்க்கலாங்க. இது ட்ரிக் நம்பர் 3. இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா வந்து 3 வகையான குரூப்ஸை ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஹெச்ஆர் குரூப்ஸுங்க, ஹைரிங் மேனேஜருங்க, இது இல்லாமல் வந்து ஜோஹோன்னு ஒரு கம்பெனி இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த கம்பெனியை டார்கெட் பண்ணிங்கன்னா அங்கே இருக்கிற ஹெச்ஆர் மேனேஜர் அவங்கள டார்கெட் பண்ணி அவங்களுக்கு கனெக்ஷனை கொடுத்துருங்க. கனெக்ட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ப்ரொஃபஷனலான ஒரு மெசேஜ் கொடுத்தீங்கன்னு வச்சுங்களேன், ஆட்டோமேட்டிக்காக வந்து அவங்க வந்து இம்ப்ரெஸ் ஆகி உன்னை வந்து கனெக்ட்டுக்கு அக்செப்ட் பண்ணுவாங்க. அக்செப்ட் பண்ணிட்டாங்கன்னா தேங்க்யூ ஃபார் கனெக்டிங் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நான் வந்து எதிர்பார்த்துட்ருக்கேன், எங்களுக்கு கைட் பண்ணுங்கன்ற மாதிரி கேட்கலாங்க. இது இல்லாமல் வந்து ஃபைனலாக வந்து அவங்க நல்லா பேசுனாங்கன்னா அவங்ககிட்டே ஒரு ரெஃபரலும் நீங்கள் கேட்கலாங்க. இது மூலமாக ஈஸியாக நீங்கள் வேலையை பிடிச்சிடலாங்க. லிங்க்டினில் ஜாப் கொட்டி கிடக்குங்க. அந்த ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாத்தையுமே வந்து எப்படி சர்ச் பண்ணணும், எப்படி சர்ச் பண்ணால் எனக்கான ஜாப் கிடைக்கின்ற ஒரு சர்ச் ஹேக்கிங் இருக்குது. அதுதான் நம்மளோட ட்ரிக் நம்பர் 4ல் பார்க்க போகிறோம். அதாவதுங்க நீங்கள் சர்ச் பண்ணும்போது ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர் பைத்தானில் வேணும், சென்னையில் கிரமாக வேணும், அண்ட் ஆப்ரேஷன் மாதிரி ஒரு பூலியன் சர்ச் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நீங்கள் தேவைப்படுற மாதிரி கிடைக்குங்க. இது இல்லாமல் நீங்கள் ஃபில்டர் பண்ணும்போது பழைய ஓப்பனிங்ஸ்லாம் விட்டுட்டு பாஸ் 24 மணி நேரம் என்னெல்லாம் ஓப்பனிங் வந்திருக்கு அதில் வந்து கொஞ்சமே பேர் அப்ளை பண்ண ஜாப் ஓப்பனிங் எதெல்லாம் இருக்குன்ற பார்த்து அப்ளை பண்ண சூப்பருங்க. இது இல்லாமல் வந்து ஸ்பெசிஃபிக் கம்பெனிக்கான ஜாப் அலர்ட்ஸை நீங்கள் ஆன் பண்ணியும் விட்டுக்கலாங்க. அந்த ஆப்ஷனையும் எனேபிள் பண்ணிங்கன்னா சூப்பருங்க. இது இல்லாமல் வந்து நீங்கள் டூல்ஸுங்க, பீப்புள் ஹூ அப்ளைட் அப்படின்ற டூல்ஸ்லாம் யூஸ் பண்ணலாம். அப்படி செக் பண்ணும்போது சில ஆப்பர்ச்சுனிட்டி நிறைய பேர் அப்ளை பண்ணியிருந்தால் அதை அவாய்ட் பண்ணுங்கள். அண்ட் ஃபைனலாக ரொம்ப சிம்பிளுங்க, நீங்கள் எந்த கம்பெனியை டார்கெட் பண்ணீங்களோ அந்த கம்பெனியோடைய எம்ப்ளாயிஸில் ஹெச்ஆர் மேனேஜரை பிடிங்க, அவங்களுக்கு மெசேஜ் பண்ணி ஈஸியாக அவங்களை இம்ப்ரெஸ் பண்ணி வேலையை வாங்கிடலாங்க. ஒரு பக்கம் லிங்க்டினை பில்ட் பண்ணாலும் முக்கியமானது நம்ம ரெஸ்யூமும் கவர் லெட்டர் தாங்க. இந்த ரெஸ்யூம் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது, இந்த கவர் லெட்டர் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. என்னதான் லிங்க்டின் பற்றி ஜாப் பற்றிலாம் பேசினாலுமே கண்டென்ட் தாங்க முக்கியம். அந்த கண்டென்ட் என்ன, உங்களோட ரெஸ்யூமும் கவர் லெட்டர் தாங்க. அதனால் வந்து உங்களோட ரொம்ப ஃபஸ்ட்டு நீங்கள் பார்க்க வேண்டிய ரொம்ப முக்கியமான விஷயம்னா உங்களோட ரெஸ்யூம் வந்து ஏடிஎஸ் ஃப்ரெண்ட்லி ரெஸ்யூமாக இருக்கான்னு பாருங்கள். டேபிள்ஸு, ஃபேன்சி டிசைன் இதெல்லாம் அவாய்ட் பண்ண பாருங்கள். ரெண்டாவது பண்ண வேண்டியது வந்து மெஷரபிள் அச்சீவ்மெண்ட் இருக்கான்னு பாருங்கள். அதாவது நான் கஸ்டமர் சர்வீஸ் பண்ணுறதை விட 50 பேருக்கு நான் கஸ்டமர் சர்வீஸ் பண்ணி அவங்க 100% சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ண வச்சேன் அப்படின்னா அது உங்களுக்கு ஆட் ஆனால் இருக்குங்க. மூணாவது பார்த்தீங்கன்னா வந்து எப்போவுமே ஒரு ஜாப் ரோல் அப்ளை பண்ணுறீங்கன்னா அது கூட வந்து ஒரு கவர் லெட்டரும் சேர்த்து அனுப்புங்க. இது இல்லாமல் வந்து உங்களுடைய ரெஸ்யூமை வந்து பிடிஎஃப் ஃபார்மெட்டில் வச்சுக்கோங்க. அண்ட் உங்களோட ரெஸ்யூமில் உங்களோட லிங்க்டின் ப்ரொஃபைலோட லிங்க் எல்லாம் போட்டு வச்சுருங்க. இது ட்ரிக் நம்பர் 6ங்க. லிங்க்டின் வந்து ஜாப் சர்ச் பண்ண மட்டும் கிடையாதுங்க, உங்கள் ப்ரொஃபைலும் பில்ட் பண்ணுறதுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கிறது தான் நம்மளோட லிங்க்டின்ங்க. வேறு என்ன எக்ஸ்ட்ராவாக பண்ணி ரெக்ரூட்டரை இம்ப்ரெஸ் பண்ணுறது இப்போ பார்க்கலாங்க. லிங்க்டினில் வந்து இதெல்லாமே ஒரு ஷார்ட்கட் தாங்க. என்னங்க, அதாவது நீங்கள் வந்து லிங்க்டினில் வந்து ஒரு ஜாப் மட்டும் தேடாமல் அதில் வந்து உங்களுடைய ப்ரொஃபைல் எல்லாமே போடலாங்க. சும்மா எதனா ஒரு போஸ்ட்டு வாரத்துக்கு ஒரு 3 போஸ்ட்டுங்க டெக்னிக்கலாக போடுங்க. சரிங்களா, ஓகேவா? உங்களோட மினி ப்ராஜெக்ட்டை பற்றி போடுங்க, நீங்கள் என்ன கற்றுக்கிட்டீங்க போடுங்க, இண்டஸ்ட்ரி நியூஸ் போடுங்க. இந்த மாதிரிலாம் போடும்போது பரவாயில்ல ஒரு டெக்கி பர்சன்ற மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க. ரெகுலராக வந்து ஹெச்ஆர்ஸும் இன்ஃப்ளூயன்சஸும் டெய்லி கான்டாக்டில் வச்சுங்க. அவங்களோட போஸ்ட்டை போய் கமெண்ட் பண்ணுங்கள். அது மேபி அவங்கள ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணுங்க. இதே மாதிரி வந்து உங்களோட ஒர்க்கை வந்து ஷோகேஸ் பண்ணுறதாங்க ரொம்ப ரொம்ப முக்கியம். கிட்டப்பில் கேஸ் ஸ்டடிஸ் இந்த மாதிரி பண்ணி வந்து ஷோகேஸ் பண்ணுங்கள். என்னதான் ஃப்ரீ லிங்க்டின் இருந்தாலுமே வந்து பெய்டு வெர்ஷன் சொல்கிற லிங்க்டின் ப்ரீமியம் இருக்குது. என்ன அந்த ப்ரீமியமுங்க, என்னெல்லாம் ஏஐ டூல்ஸ் இருக்குது, அது எப்படி பயன்படுத்தினா சீக்கிரம் வேலைக்கு போகலாம், அதை இப்போ பார்க்கலாம். இதுதான் என்னோட ஃபைனல் ட்ரிக் நம்பர் 7. ஸோ இது வந்து லிங்க்டின் ப்ரீமியம்ங்க. லிங்க்டின் ப்ரீமியமில் பார்த்தீங்கன்னா வந்து இன்னும் உங்கள் ப்ரொஃபைல் வந்து ஷோகேஸ் பண்ணலாம். என்னை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் தேவைப்படாதுங்க. லிங்க்டின் ப்ரீமியம்லாம் தேவையில்லை. ஆனால் லிங்க்டின் லேர்னிங்கை யூஸ் பண்ணி வந்து ஃப்ரீயான கோர்சஸ்லாம் நீங்கள் பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு பெனிஃபிட்டாக இருக்குங்க. லிங்க்டினோட ரெஸ்யூம் பில்டரும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாங்க. என்னங்க, இந்த 7 ட்ரிக்கும் பார்த்துட்டிங்களா? இந்த 7 ட்ரிக்கும் பயன்படுத்தி உங்கள் லிங்க்டின் ப்ரொஃபைல் கெத்தாக இருக்குங்க. ஸோ கண்டிப்பாக வந்து ஜாப் ஈஸியாக அட்டாக் பண்ண முடியும். மற்றபடி உங்களுக்கு என்ன கைடன்ஸ்னாலும் இல்லை கோர்சஸ் படிக்கனாலும் நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணலாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச ஒரு பெரிய நம்பிக்கையோடு முடிக்கிறேங்க. நன்றி, வணக்கம். நாம் வீழ்ந்தாலும் நம்ம இனம் மாவட்டங்க வாழ்க்கை தமிழ். ரொம்ப பெருமையாக சந்தோஷமாக சொல்ல ஆசைப்படுறது இவங்க எல்லாமே நம்மகிட்ட படித்து பிளேஸ் ஆன ஸ்டூடெண்ட்ஸு.